திடீரென மரத்தில் மோதிய அரசு பேருந்து. சுக்குநூறாக உடைந்த நிலையில் படுகாயமடைந்த பயணிகள். ஜன்னல்கள் வழியாக மீட்கப்பட்ட நிலையில் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பயணிகள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து ஆரவயல் கிராமம் வழியா தேவக்கோட்டை நோக்கி போயிட்டு இருந்த அரசு பேருந்து ஒண்ணு தற்காலிக பணி ஓட்டுநர் ஜான் அப்படின்றவர் தான் அந்த பேருந்தை ஓட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில கண்டாந்தேவி முக்கு பகுதியில இந்த பேருந்து போயிட்டு இருக்கும் போது டிரைவருடைய கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்துல இருக்கிற ஒரு மரத்துல போய் இந்த பேருந்து மோதி இருக்கு. இதுல நடத்துனர் கண்ணன், அதுக்கப்புறமா பயணிகள் 13 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ரத்த காயங்களோட இருந்த நடத்துனர் கண்ணன், அதுக்கப்புறமா சுப்பம்மாள், இவங்க 2 பேரும் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதா கூறப்படுது. இந்த சம்பவம் தொடர்பா ஆரவயல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம தல தோனிக்கு டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த அளவுக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தோனி அவர்களும் சாக்ஷி அவர்களும் நாய்கள் கூட விளையாடுற இந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்பா ஜாலியா செல்ல பிராணிகளோட விளையாடுற இந்த வீடியோவை மகளான ஜிவா அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபேமிலியா அப்படின்ற கேப்ஷனோட போஸ்ட் பண்ணப்பட்டிருக்க இந்த வீடியோல பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு அழகான பிளேஸ்ல தோனி, சாக்ஷி, ஜிவான்னு ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு பக்கம் வேர்ல்ட் கப் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த வாட்டி வேர்ல்ட் கப்ல நம்ம தோனியை மிஸ் பண்றோமே அப்படின்னு ரசிகர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரீட்டா ஃபாதர்ஸ் டேல ஜிவா தோனியோட அக்கவுண்ட்ல இந்த வீடியோ போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. சோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல வைரல் வீடியோக்களுக்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.